Hello friends, Assalamu alaikum. Welcome to Fathima's kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல மீன் குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு வாவல் மீன் எடுத்திருக்கேன். சில ஊர்கள்ல இது வவ்வால் மீன் சொல்லுவாங்க. அது தலையோட சேர்த்து 4 பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததா தேவையான பொருட்கள் எல்லாமே தயாரா இருக்கு. இந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புலாம் செய்யும் போது நல்லெண்ணெய் கடலை நல்லா செய்யும் போது அது நல்ல டேஸ்டா இருக்கும். தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மெஷர்மெண்ட்டோட கொடுத்துட்றேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை, ஒரு காம்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட வெங்காயத்தை வந்து அதோட ஓரத்துலலாம் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு வந்து மிளகாய் தூளை எண்ணெயிலே சேர்க்கணும், அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதோட தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் ரஃபாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா மசிஞ்சு வேகிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இது நல்லா மசஞ்சதுக்கு அப்புறமா புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மசஞ்சிடுச்சு. இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற போட்டு எடுத்திருக்கேன். அந்த கரைசலை இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இந்த மீன் குழம்புடைய டேஸ்ட்டுக்கு சீக்ரெட்டே இந்த மசாலா தான். அடுத்ததா கொத்தமல்லி கீரை, உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி ஸ்மெல்லும் அந்த மசாலாவோட ஸ்மெல்லும் நல்லா போக்குற மாதிரி இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போது கண்டிப்பா மூடி போட்டு தான் கொதிக்க வைக்கணும். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெயும் லைட்டா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் மீன் துண்டுகள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மீன் துண்டுகளை வேக வச்சிடலாம். இப்போ இதை பாதி வந்துட்டு இருக்கும் போதே பாதி வேக வச்சு எடுத்துருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து பாதி வந்து தண்ணியில வேக வச்சாச்சு. அடுத்தது அந்த மசாலா நல்லா செய்யறதுக்காக இதுல போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதோட எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிடுச்சு. இப்போ மீனும் நல்லா வெந்துடுச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மீன் குழம்பு உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மீன் குழம்பு செய்வீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி பத்தின கமெண்டை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன ரெசிபிஸ்லாம் வேணும், என்னென்ன ரெசிபிஸ்லாம் செஞ்சு காட்டணுன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பதிவுகள் வர காத்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.